வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர், ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஹல்லேலூயா நம்மை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஹல்லேலூயா உம்மை துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே போதுமானவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் ராஜா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம், 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 மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் கூடுகிற எந்த ஸ்தானத்திலும் கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மத்தியில் ஆண்டவரே வியாபித்திருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோமே அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா. ஹல்லேலூயா. ஆண்டவரே கர்த்தர் இந்த நேரத்திலும் அப்பா எங்கள் மத்தியில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நாங்கள் கூடியிருக்கிற ஸ்தானத்தில் ஆண்டவரே ஸ்தலத்தில் நீர் ஆண்டவரே வியாபித்திருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோமே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா, கர்த்தருடைய ஆவியானவர் தாமே ஹல்லேலூயா எங்கள் மத்தியில் அபரிமிதமான கிரியைகளை நடப்பீங்க ராஜா, அபரிமிதமான செயல்களை நடப்பீங்க ராஜா. ஹல்லேலூயா. உம்மை உயர்த்த, உம்மை மகிமைப்படுத்த ஆண்டவரே, உம்மை கனப்படுத்த ஆண்டவரே, உம்முடைய நாமத்தையே உயர்த்த தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ராஜா, தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ராஜா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா. தேவன் பெரிய காரியங்களை செய்து வழி நடத்துங்க, தேவன் பெரிய காரியங்களை செய்து வழி நடத்துங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சங்கீதம் 99 அதிகாரத்தில் வசனம் 1 முதல் 5 மற்றும் 9 வசனம். கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், ஜனங்கள் தத்தளிப்பார்களாக. அவர் கேருபீங்கள் மத்தியில் வீற்றிருக்கிறார், பூமி அசைவதாக. கர்த்தர் சீயோனில் பெரியவர், அவர் எல்லா ஜனங்கள் மேலும் உயர்ந்தவர். மகத்துவமும் பயங்கரமுமான உமது நாமத்தை அவர்கள் துதிப்பார்களாக, அது பரிசுத்தம் உள்ளது. ராஜாவின் வல்லமை நீதியின் பிரியப்படுகிறது. தேவரீர் நியாயத்தை நிலைநிறுத்துகிறீர். நீர் யாக்கோபில் நியாயமும் நீதியும் செய்கிறீர். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதப்படியில் பணியுங்கள், அவர் பரிசுத்தம் உள்ளவர். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதப்படியில் பணியுங்கள், அவர் பரிசுத்தம் உள்ளவர். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பர்வதத்திற்கு நேராக பணியுங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். 9 வசனத்தை, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பர்வதத்திற்கு நேராக பணியுங்கள். நம்முடைய தேவனாகிய பரிசுத்தம் உள்ளவர். ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் பரிசுத்தம் உள்ள தேவனாய் எங்கள் மத்தியிலே நீர் காணப்படுகிறீர் அப்பா. உம்மை பணிய, உம்மை தொழுது கொள்ள, உம்மை உயர்த்த நாங்கள் கூடியிருக்கிற இந்த ஸ்தானத்தில் கர்த்தர் நீர் மாத்திரம் மகிமைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எந்த விதமான டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இல்லாதபடிக்கு ஓ கர்த்தர் தாமே ஹல்லேலூயா இந்த ஆராதனை நேரத்தை முழுவதுமாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரம் அப்பா, தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், மகிமை ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு சில பாடல்களை பாடி தேவநாமத்தை உயர்த்துவோம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமம் அதே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே என்று பாடி நல்ல உற்சாகமாய் பாடி தேவனை உயர்த்துவோம். இருக்கிற ஸ்தானங்களிலே கர்த்தரை மகிமைப்படுத்தி அற்புதமே அவன் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவனேசுவின் நாமமதே,
துதித்து பாடிட பாத்திரமே துங்கவனேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியில் தண்ணீரை கடந்தாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியில் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும், ஜெயம் நமக்கீந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே. ஆமென். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பரமேசு நம்மோடிருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பரமேசு நம்மோடிருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் புகலிடமானதா ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் மீந்ததா ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே. ஓ மகிமைப்படுத்தி ஓ ஹல்லேலூயா மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைந்து நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுவே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் ஆமென் மிக பொங்கிடுதே. அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவனேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவனேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ஹல்லேலூயா கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா
கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அற்புதமாய் ஆண்டவர் நம்மை நடத்தி வந்தார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நடத்துதல் நம்முடைய வாழ்க்கையில குறைவில்லாததாய் காணப்பட்டது. ஸ்தோத்திரம். இந்த பாடலில் சொல்லுகிறது போல மிக பெரியதாய் காணப்பட்டது. ஹல்லேலூயா. ஆமென். இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவனை மகிமைப்படுத்தும் ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை மகிமைப்படுத்தி, ஆண்டவரே உம்முடைய கிருபைகள் எவ்வளவு பெரியது ஆண்டவரே, ஸ்தோத்திரம் என்று சொல்லி, தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம் என்று பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஸ்தோத்திரம். நம்முடைய எல்லா நெருக்கத்திலும் கர்த்தர் நமக்கு சமீபமாய் காணப்படுகிறார். ஆமென். ஜீசஸ். ஹல்லேலூயா. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதே, தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை ஓ என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி ஆமென் அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி உள்ளத்தின் ஆழத்தின்னு சொல்லி ஆமென் அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். சத்துரு சேனை பட்சிக்கவும் தேவன் நமக்கு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு முன் சென்றாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதே, முன் சென்றாரே ஆமென் கிருபை என்று உள்ளதே, தேவ கிருபை என்று உள்ளதே, அவர் கிருபை என்று உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை அணிந்தே, வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை அழித்தே, திட நம்பிக்கை தைரியம் மீந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. சொல்லுங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஓ தேவனை மகிமைப்படுத்தி ஆண்டவரே ஹல்லேலூயா என்றும் உள்ளதே, தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி நித்திய தேவனாம் சத்திய பரந்தாம் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே, நித்திய தேவனாம் சத்திய பரந்தாம் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே, அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவனை உயர்த்தி சொல்லுங்க, தேவனை மகிமைப்படுத்தி ஆமென் துதியுங்கள், அவர் கிருபை என்று மறுபடியுமாக அவர் நல்லவர், அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்று
நமக்கு திட நம்பிக்கையும் தைரியமும். திட நம்பிக்கை தைரியம் மீந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளதே. திட நம்பிக்கை தைரியம் மீந்தாரே. ஆமென். ஹல்லேலூயா. என்னை நடத்தினார் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர் என்றும் உள்ள. பாதுகாத்தாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே. ஆமென். ரபரபரியாந்தலரவா. ஓ எஸ், கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றான் பறிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றான் பறிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தரை மகிமைப்படுத்தி அவரை உயர்த்துவோமாக. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோமே. ஹல்லேலூயா. எங்களுக்கு தைரியத்தை ஈந்தீரே, திட நம்பிக்கை கொடுத்தீரே. ஓ ஹல்லேலூயா. எங்களை வழி நடத்துகிற எங்கள் தெய்வமே. ஹல்லேலூயா. சத்துருவின் சேனை எங்களை பட்சிக்க வந்தாலும் ஓ கர்த்தர் ஆண்டவரே எங்களை நடத்துகிற தெய்வம் நீர் போதுமானவராய். ஓ ஹல்லேலூயா. எங்களை நடத்துகிற தெய்வம் நீர் போதுமானவராய். ஓ ஸ்தோத்திரம் ராஜா. எங்கள் பாதங்கள் இடராதபடிக்கு ஓ கர்த்தர் எங்களை ஆண்டவரே பாதுகாத்து கொண்டீரே. ஹல்லேலூயா. அந்த சேனைகளின் கர்த்தரை மகிமைப்படுத்தி உயர்த்துவோமாக, உயர்த்துவோமாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோமே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோமே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோமே, உயர்த்துகிறோமே, உயர்த்துகிறோமே. நீ நல்லவரும் போதுமானவருமாய். ஓ ஹல்லேலூயா. எங்களுக்கு போதுமான தெய்வமாய். ஹல்லேலூயா. எங்கள் நெருக்கத்திலே நாங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். கர்த்தர் எங்களுக்கு சமீபமாய் காணப்பட்டீரே. ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் எங்களுக்கு சமீபமாய் காணப்பட்டீரே. ஹல்லேலூயா. எங்கள் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே. ஓ ஹல்லேலூயா. எங்கள் கூக்குரலுக்கு செவி சாய்க்கிற எங்கள் தெய்வமே. ஓ ஹல்லேலூயா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம், 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 மகிமைப்படுத்துகிறோம். இருதயத்தினாலத்திலிருந்து, இருதயத்தினாலத்திலிருந்து ஆண்டவரே ஹல்லேலூயா. எங்கள் விளக்கை எரிய செய்யும் அப்பா, எங்கள் விளக்கை எரிய செய்யும் அப்பா. ஹல்லேலூயா. இருள் எங்களை ஆண்டவரே மேற்கொள்ளாதபடிக்கு ஓ ஹல்லேலூயா உமக்காய் நாங்கள் எரிந்து கொண்டே இருக்க. ஓ ஹல்லேலூயா. எங்கள் ஜீவன் பிரியும் வரை உமக்காய் எரியும் விளக்காக ஓ ஹல்லேலூயா கர்த்தர் எங்களை நடத்தும்படியாய் உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ் ஹல்லேலூயா. துயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினே, அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டேன் உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினீர், குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர் உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீர், என்னை பெரியவன் ஆக்கினீரே. ஓ அது உமது காருண்யம் அப்பா. காருண்யத்தால் குனிந்து தூக்கினீரே, என்னை பெரியவன் ஆக்கினீரே, பெரியவனாக்கினீரே. உமது காருண்யத்தால், உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே, பெரியவனாக்கினீரே. குனிந்து தூக்கினீரே. எல்லாரும் இணைந்து தேவனை மகிமைப்படுத்தி இருக்கிற இடங்களிலே கர்த்தரை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, உமது
விளக்கை எரிய செய்தி, எனது விளக்கை எரிய செய்தி, இரவை பகலாக்கினீ. ஓ எனது விளக்கு, எனது விளக்கு எரிய செய்தி, இரவை பகலாக்கினீ. எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. ஆமென். எரிந்து கொண்டே எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே எப்போதுமே உமக்காய். உணர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். எரிந்து கொண்டே எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். நான் நம்பும் கேடகம், நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம் நீர்தான், நீர்தானையா. நான் நம்பும் கேடகமே, நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம் நீர்தான், நீர்தானை. தூயவர் தூயவரே, தூயவர் தூயவர், துதிக்கு பாத்திர ஆறுதல் நீ. ஓ நீரே எங்கள் ஆறுதலப்பா. தூயவர் தூயவர், துதிக்கு பாத்திர ஆறுதல் நீதானை. ஒரே மனதோடு தூயவர் தூயவரே, துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீதானையா. தூயவர் தூயவரே, தூயவர் தூயவர். ஓ எங்கள் துதிகளுக்கு பாத்திரரே, துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீதானையா. தூயவர் தூயவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கிற இடங்களில் தேவனை மகிமைப்படுத்தி, ஓ கர்த்தரை உயர்த்தி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. நீரே எங்களுக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாமுமான தெய்வம், நீரே எங்களுக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாமுமான தெய்வம். ஹல்லேலூயா. எங்கள் உயர்வோ எங்கள் தாழ்வோ, ஆண்டவரே எங்கள் மரணமோ ஜீவனோ, நீரே எங்களுக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாமுமானவர். ஹல்லேலூயா. அந்த ஒரு வார்த்தையை சொல்லி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென் ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென் ஜீசஸ், ஹல்லேலூயா. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே அல்லாஹ் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே.
ஏக ஆவியோடு தேவனை மகிமைப்படுத்தும் எண்ணத்தோட சொல்லுங்க, ஆண்டவரே ஹalleluya, எங்கள் உயர்வோ எங்கள் தாழ்வோ, உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. ஹalleluya ஹalleluya ஹalleluya, எங்கள் எல்லாவற்றுக்கும் எல்லாமுமான எங்கள் தெய்வமே, ஓ ஹalleluya, நீரே எங்களுக்கு எல்லாம். ஆண்டவரே நாங்கள் உம்மையே நேசிப்போம், உம்மையே பின்தொடர்வோம். ஹalleluya, எங்களை இறுதி வரை கைவிடாமல் நடத்துகிற எங்கள் தெய்வம் ஆண்டவரே, ஹalleluya, எங்கள் கரத்தை பிடித்து நீர் எங்களை தொடர்ந்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோமே. ஆண்டவரே ஹalleluya, எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே மகிமை ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம் ராஜா. எங்கள் மத்தியிலே ஆண்டவரே நீர் மகிமைப்படுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya, கிருபை எங்களை சூழ்ந்து கொள்வதாக, ஓ உம்முடைய காருண்யம் எங்களை சூழ்ந்து கொள்வதாக. ஓ ஹalleluya, கர்த்தருடைய ஆண்டவரே கிருபை எங்களை சூழ்ந்து கொள்வதாக. தேவன் பெரிய காரியங்களை செய்து வழி நடத்துவீராக. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஜுலத்தாப்பனே, இந்த அருமையான ஆசிக்கப்பட்ட மன மகிழ்ச்சியின் ஓய்வு நாளுக்காக, காலை நேரத்துக்காக நன்றி சேத்திரப்பா. தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையினாலே திடீரில் ஏற்பட்ட ஒரு இக்கட்டான நிமித்தமாக நாங்கள் இந்த நாளிலே ஆலயத்திலே நாங்கள் ஒருமித்து கூடி உன்னதமான அந்த கர்த்தருடைய பந்தியை நாங்கள் பங்கொள்ள முடியாமல் அப்பா சத்ருவான் தடுத்து போட்டான் ஐயா. ஆனாலும் சித்தம் இல்லாமல் ஒன்று ஏற்பட போவதில்லை. கர்த்தருக்கு சித்தமாக இருந்தால் கூடிய விரைவிலே இந்த போர் மேகங்கள் எல்லாம் அகன்று ஒரு உண்மையான சமாதானம் இந்த பிராணத்தில் நிலாவை அப்பா மீண்டுமாக நாங்கள் ஆலயத்தில் கூடி நாமத்தை மேம்படுத்த போற கிருபைக்கு நன்றி சேத்ராவ். தேவரே, நீ செய்ய நினைத்தது தடைபடாதையா. கூடிய விரைவிலே சந்தப்பட்ட ஒவ்வொரு உள்ளங்களிலும் ஐயா, தேசங்களை ஆடும் அதிகளுடைய உள்ளங்களிலே கிரியை செய்யுங்கப்பா. அப்பா பிள்ளைகளை சட்டங்கள் மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. பெரிய காரியத்தை நீ செய்ய போற கிருபைக்காக நன்றி. இந்த நிமித்தமாக அநேக தேவனண்டை திரும்ப போற கிருபைக்காக நன்றி சேத்திரப்பா. இந்த சமூகத்திலே எங்களை தாழ்த்துகிறோம். கூடிய விரைவிலே ஒரு பரிபூர்ண சமாதானம் அப்பா உலகத்திலே அப்பா அந்த போர் நடைபெறும் இடங்களிலே, தேசங்களிலே, எங்கள் உள்ளத்திலே, வீடுகளிலே, சபையிலே நிலவ நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சமூகத்திலே ஒரு விசை தாழ்த்துகிறோம். இந்த நாட்டில் கர்த்தர் நாமம் இந்த ஆராதனை மயப்பட்ட கிருபைக்காக நன்றி சேத்திரம். தாப்பனே, இப்பொழுது செய்திக்காக காத்திருக்கிறோம். மகனை பலப்படுத்தி ஏற்ற வார்த்தை கொடுக்க போற கிருபைக்காக நன்றி சேத்திரம். இதில் வரும் சகல துதி கன மகிமை அனைத்துமக்கு செலுத்துறோம். எல்லா விளக்கத்தில இயேசு ஜெபிக்கிறோம் பரம்பிதாவே, ஆமென் ஆமென். ஹalleluya, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவர் தொடர்ந்து நம்மத்தில் பெரிய காரியங்களை செய்து வழி நடத்துவாராக. இந்த காலை நேரத்தில் அவனுடைய வார்த்தைகளுக்கு நேராக நாம் சில இருக்கிறோம். சுருக்கமாக வேகமாக அதை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் 43வது அதிகாரத்தின் 2வது வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் 43வது அதிகாரத்தின் 2வது வசனம் அது சொல்லுகிறது, நீ தண்ணீர்களை, ஐசையா சாப்டர் 43 verses 2, ஐசையா சாப்டர் 43 verses 2 வார்த்தை சொல்லுகிறது, நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடே இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று சொல்லி ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக தம்முடைய ஜனங்களை உற்சாகப்படுத்தும்படியாக, தம்முடைய ஜனங்களுக்கு ஸ்தோத்திரம் தேவன் ஆதரவு கொடுக்கிறார் என்பதை அவர்களுக்கு நினைவுபடுத்தும்படியாக இந்த வார்த்தைகளை எழுதி வைத்திருக்கிறார். அதே வார்த்தைகளை இந்த காலை நேரத்தில் ஸ்தோத்திரம் நாம தியானிப்பதற்கு தேவன் கிருபை தருவாராக. நம்மோடு வார்த்தைகளினால் கர்த்தர் இடைபடுவாராக. இந்த வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது ஸ்தோத்திரம் இப்பொழுது இருக்கும் சூழ்நிலைகளை நாம் மனதில் வைத்தோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே ஸ்தோத்திரம் ஆண்டவர் நம்மை ஸ்தோத்திரம் இந்த சூழ்நிலையிலிருந்து விடுவிக்க போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமையுண்டதாக. இந்த காலை நேரத்தில் நாம் தியானிக்க இருக்கும் தலைப்பு கடக்கும் போது நடக்கும் போது, பாஸ் த்ரூ அண்ட் வாக் த்ரூ. கடக்கும் போது நடக்கும் போது என்ற தலைப்பில் நாம் தேவ செய்தியை தியானிக்க இருக்கிறோம். இந்த பகுதியில் ஆண்டவராகிய தேவன் உணர்த்து காரியம் என்னன்னா,
நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை என்பதை ஆண்டவர் அங்கு சுட்டி காண்பிக்கிறார். தண்ணீரை குறித்து வேதம் நமக்கு அநேக வெளிப்பாடுகளை நமக்கு சொல்லுகிறது. தண்ணீரை குறித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆதியாகமம் 1வது அதிகாரத்தின் 2வது வசனத்திலிருந்து பார்த்தோம் அப்படின்னா, இட் ரிஃப்ளெக்ட்ஸ் கேஆஸ் அண்ட் டிஸ்ஆர்டர். தண்ணீரை குறித்து பார்த்தோம் அப்படின்னா, அங்கே ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடினார். ஒரு ஒழுங்கின்மையும் வெறுமையுமே குறிக்கிறது. ஆதியாகமம் 7வது அதிகாரத்தில் நோவாவின் நாட்களிலே தேவன் ஜலத்தை கொண்டு நியாயம் தீர்த்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். யாத்ராகமம் 14வது அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை தண்ணீரின் வழியாய் கடக்க செய்து அவர்களை விடுவித்து விடுதலை ஆக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். லேவியராகமம் 14வது அதிகாரத்தில் ஸ்தோத்திரம், தண்ணீரினால் கர்த்தர் சுத்திகரிப்பை கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சங்கீதக்காரன் 23வது அதிகாரத்தின் 2வது வசனத்தில் சொல்லுகிறான், கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார் என்று சொல்லி என்னை அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில என்னை கொண்டு போய் விடுகிறார். என் ஆத்மாவை தேற்றும்படியாக, என்னை உற்சாகப்படுத்தும்படியாக தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். ஏசாயா 44வது அதிகாரத்தின் 3வது வசனத்துல அவருடைய பரிசுத்த ஆவியானவருக்காக தாகத்தோடு காத்திருக்கும் ஒரு நிலையை குறித்து அங்க பேசப்படுகிறது. சங்கீதம் 69வது அதிகாரத்துல இக்கட்டிலும் சஞ்சலத்திலும் தவிப்பிலும் இருக்கும் ஒரு நிலையை தண்ணீர் நமக்கு வெளிப்படுத்துகிறது. யோவான் 5வது அதிகாரத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், ஒரு புதிய ஆரம்பத்தை இந்த தண்ணீர் நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கிறதா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, வெளிப்படுத்தல் 22வது அதிகாரத்துல ஸ்தோத்திரம், தேவன் நமக்கு வைத்திருக்கும் அந்த ஜீவன் நீர் ஊற்றை குறித்து அங்க பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவர் ஸ்தோத்திரம் இப்படியெல்லாம் தண்ணீரை குறித்து சொல்லப்பட்டாலும் இந்த வசனம் நமக்கு மிக அழகாய் சொல்லுகிறது, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாது இருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. இந்த அதிகாரத்தில் ஆண்டவராகிய தேவன் எதை நம்முடைய வாழ்க்கையில நினைவுபடுத்த விரும்புகிறார் என்று சொன்னால், அவரே நம்மை மீட்டெடுக்கும் தெய்வம் என்பதை நினைவுபடுத்துகிறார். முதல் வசனத்திலே நம்ம வாசிச்சோம், 43வது அதிகாரத்துல முதல் வசனத்துல வாசிச்சோம் அப்படின்னா, ஐ ஹாவ் ரிடீம்ட் யூ என்று சொல்லி ஆண்டவர் அதை வலியுறுத்துகிறார். நாட் ஒன்லி ஐ எம் யோர் ரிடீமர், உன்னை மீட்டெடுக்கிற தெய்வம் மாத்திரமில்ல, உன்னை பேர் சொல்லி அழைத்தவர் நார் என்று சொல்லி தம்மை குறித்து அவர் வெளிப்படுத்துகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டதாக. நம்மை மீட்டெடுக்கும் தெய்வம், நம்மை பேர் சொல்லி அழைத்தவர், பேர் சொல்லி அழைக்கிறவர் மாத்திரமல்ல, அவருடையவர்களாக நாம் இருக்கிறோம். நம்மை பார்த்து தேவன் சொல்லுகிறது, யூ ஆர் மைன், நீ என்னுடையவன் என்று சொல்லி ஆண்டவர் அதை நமக்கு சுட்டி காண்பிக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படி என்றால் ஸ்தோத்திரம், இது ஒரு தேவன் நமக்கு கொடுக்கும் ஒரு தெய்வீக உடன்படிக்கையாய் காணப்படுகிறது. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தேவனுக்குரியவர்கள் என்பதை ஸ்தோத்திரம் இந்த அதிகாரம் நமக்கு நினைவுபடுத்துகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் 42வது அதிகாரத்தின் கடைசி பகுதிகளில் பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை சிட்சிக்கிறார். முகாந்திரம் என்ன? அவர்கள் தேவனை விட்டு வழிவிலகி போனார்கள். தேவன் இல்லாத ஒன்றை, விக்கிரங்களை அவர்கள் பின்பற்றி போனார்கள். தேவன் அதையெல்லாம் சிட்சையாக அவர்களுக்கு அறிவித்தாலும், சிட்சைப்படுத்தினாலும் கைவிடாதவராக, ஸ்தோத்திரம், நம்மை நிராகரிக்காத தேவனாக, அவருடைய தெய்வீக உடன்படிக்கையை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நிராகரிக்காத தெய்வமாக ஸ்தோத்திரம் நமக்கு ஒரு உடன்படிக்கையின் உத்தரவாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டதாக. இந்த வசனம் நமக்கு எதை சொல்லுகிறது? It does not say if you pass, ஒருவேளை நீங்கள் தண்ணீரை கடந்தால் என்று சொல்லி வசனம் சொல்லவில்லை. நீங்கள் தண்ணீரை கடக்கும் போது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. நீங்கள் கடந்தால் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லல, நீங்கள் கடக்கும் போது. அப்படி என்றால் இந்த சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில தவிர்க்க முடியாத நிலை. இந்த சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில தவிர்க்க முடியாத ஒரு நிலையாய் காணப்படுகிறது. ஆனால் தேவன் நமக்கு கொடுக்கும் உறுதி என்ன? அந்த வசனத்துல ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற உறுதி என்ன? ஸ்தோத்திரம், தண்ணீரை கடக்கும் போது நான் தண்ணீரை உன்னை விட்டு அகற்றி போடுவேன், இல்லை ஆறுகளை உன்னை விட்டு அகற்றி போடுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லவில்லை. மாறாக
நான் உன்னோட இருப்பேன். ஆமென். ஐ வில் பி வித் யூ என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய உடன்படிக்கையை ஒரு உத்தரவாதமாக, ஒரு கவர்னன்ட் அஷூரன்ஸாக நம்முடைய வாழ்க்கையில அதை அவர் கொடுக்கிறார். கர்த்தருக்கு மகிமையுண்டாதாக. இதை இன்னும் புரிந்து கொள்வதற்கு சொல்லுகிறேன். The promise is the presence. தேவன் நமக்கு கொடுக்கும் உடன்படிக்கை அவருடைய பிரசனமாய் காணப்படுகிறது. அவருடைய பிரசனம் தான் நமக்கு உடன்படிக்கை. ஆமென். அவருடைய பிரசனம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதுனால பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அகன்று போகிறதில்லை. அந்த பிரச்சனைகள் மத்தியில அவருடைய பிரசனம் நம்மை வழிநடத்த போதுமானதா இருக்கிறது. God does not prevent every storm, but he preserves us in every storm. ஆண்டவர் சுழல் காற்றை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றுகிற தெய்வம் அல்ல, சுழல் காற்றுகளின் மத்தியிலே நம்மை பாதுகாக்கிற தெய்வமாய் காணப்படுகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. ஆகவேதான் இந்த பகுதி, இந்த 43வது அதிகாரம், ஏசாயாவின் 43வது அதிகாரத்துல தேவனுடைய மகத்துவங்களை நாம் பார்க்கும் பொழுது அளவில்லாத ஒரு ஆச்சரியமான காரியங்களை அங்கு பார்க்க முடியும். ஆண்டவராகிய தேவனை ஸ்தோத்திரம் சிருஷ்டி கர்த்தர் என்று சொல்லி 1வது வசனத்துல பார்க்கிறோம். அதே முதல் வசனத்துல நம்மை மீட்டெடுக்கிற தெய்வம் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே 43வது அதிகாரத்தின் 11வது வசனத்துல ஸ்தோத்திரம் ஆளுகை செய்கிற தேவனாக, சகலத்தின் மேலும் அதிகாரமுடைய தேவனாக அவர் காணப்படுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். ஆண்டவர் சில நேரங்களில நம்முடைய வாழ்க்கையில இந்த தண்ணீரை போன்ற அனுபவத்திற்கு நீராக நம்மை நடத்துகிறார். அப்படி ஆண்டவர் நடத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில தேவன் எதிர்பார்க்கும் காரியத்தை ஸ்தோத்திரம் தேவன் எப்படி பெருக செய்கிறார், அதில் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்பதை ஒரு சில உதாரணங்கள் வழியாக பார்த்து நாம் கடந்து செல்வோமாக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது யாத்திராகமத்தின் 14வது அதிகாரத்தின் 2வது வசனத்தை நாம் திருப்பிக் கொண்டோம் என்று சொன்னால், ஸ்தோத்திரம் நேரம் நமக்கு சுருக்கமாக இருக்கிறதுனால நான் அந்த குறிப்புகளை மாத்திர சொல்ல நீங்க கவனத்தோடு வைத்துக் கொள்ளுங்க. யாத்திராகமம் 14வது அதிகாரத்தின் எக்ஸோடஸ் 14:2. இங்கு ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். வெளியே கொண்டு வந்து ஈரோத் என்கிற பள்ளத்தாக்கிலே அவர்களை சமுத்திரத்திற்கு முன்பதாக இறங்க வைக்கிறார். கர்த்தருக்கு மகிமையுண்டாக. இந்த ஈரோத் என்ற பள்ளத்தாக்கை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இரண்டு பக்கத்திலும் மலைகள், முன்பதாக அங்கு சிவந்த சமுத்திரம் காணப்படுகிறது. ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து அவர்களை எதிர்நோக்குவதற்கு அவர்களை கொண்டு வந்த அந்த இடம் என்ன அப்படின்னா, முன்பதாக தண்ணீர் இருக்கும் இடம். முதல் காரியம், God will lead us to waters. தேவன் நம்மை தண்ணீர் அண்டைக்கு நடத்துகிறவராய் காணப்படுகிறார். ஆண்டவர் சில நேரங்களிலே நம்மை அறிந்தே அவர் அறிந்தே நம்ம என்ன பண்ணுகிறார் அப்படின்னா, இப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்திற்கு நேராக கர்த்தர் நடத்துவார். ஆண்டவர் நாம மகிமைப்படட்டும். ஆண்டவர் நடத்துகிற இந்த பாதை, ஸ்தோத்திரம், நிறைய நேரத்துல ஆண்டவர் நடத்துறாரே, என் பாதை விசாலமா இருக்கணுமே, என் பாதை சுதந்திரமா இருக்கணுமே, விசாலமான பாதையை ஆண்டவர் வைத்தால் என்ன என்று சொல்லி நம்ம நினைப்போம். இல்ல இல்ல இல்ல, ஆண்டவர் ஒரு முகாந்திரத்தோடு நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறார். அது எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னா, ஈரோத் பள்ளத்தாக்கை போல இருக்கும். இரண்டு பகுதிகளிலும் ஆண்டவர் மலையை வைத்து முன்பதாக ஒரு தண்ணீரை வைக்கிறார். கர்த்தருக்கு மகிமையுண்டாதாக. இதற்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது. என்ன முகாந்திரம்? யாத்திராகமம் 14வது அதிகாரத்தின் 4வது வசனத்துல, நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படிக்கு கர்த்தர் என்ன பண்ணுகிறார், தம்முடைய ஜனங்களை இந்த தண்ணீர் அண்டைக்கு கொண்டு வந்து நடத்துகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. அதே யாத்திராகமம் 13வது அதிகாரத்துல 14வது அதிகாரத்தின் 13வது வசனத்துல, இந்த தண்ணீர்கள் அண்டையில நிற்கும் தம்முடைய ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி, ஸ்தோத்திரம், என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, நீங்க விசுவாசத்துல நின்று கொண்டு, stand still in faith, நீங்கள் விசுவாசத்தில் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவர் நம்மை தண்ணீர் அண்டைக்கு நடத்துவார். நடத்தும் பொழுது கர்த்தருக்கு மகிமையுண்டாக. முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, நம்முடைய விசுவாசத்துல நாம் நின்று கொண்டு கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை பார்க்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக.
ஆனால் மாறாக இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், இந்த பிபிடி போடுறவங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஓகே, மாறாக இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? யாத்திராகமம் 14வது அதிகாரத்தின் 11வது வசனத்துல என்ன மோசே பார்த்து சொல்றாங்க, எகிப்தில பிரேத குழிகள் இல்லாமே போனதுனால எங்களை வனாந்தரத்துல சாகும்படியாக கொண்டு வந்தீரா? அங்கு பிரேத குழிகள் இல்லை என்று சொல்லியா எங்களை இங்கு கொண்டு வந்தீர் என்று சொல்லி விசுவாசித்து, தேவனை விசுவாசித்து கர்த்தருடைய ரட்சிப்பை காண வேண்டிய இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு மகிமையுண்டாக பதஷ்டத்தோடு, ஆமென், தேவன் பேரில் விசுவாசம் இல்லாதவர்களாக, ஆமென், கர்த்தர் விரும்பாத வார்த்தைகளை அவர்கள் சொல்லுகிறார்கள். கர்த்தருக்கு மகிமையுண்டாக. பிரியமானவர்களே, நல்ல கவனிங்க. ஆண்டவர் சில நேரங்களில நம்மை கொண்டு வருகிற பாதை நாம் விரும்புகிற பாதையா இருக்காது. அது தேவன் நம்மை நடத்துகிற பாதையா இருக்கும். அந்த பாதையில ஈரோத் போன்ற ஒரு பள்ளத்தாக்கு காணப்படலாம். சுற்றி நெருக்கடி, முன்பதாக, ஆமென், ஸ்தோத்திரம், ஒரு தண்ணீர். கர்த்தருக்கு மகிமையுண்டாக. இந்த நெருக்கடியான சூழ்நிலையில நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். ஆண்டவரே, லெட் அஸ் ஸ்டாண்ட் ஸ்டில், நாங்கள் நின்று கொண்டு ஆண்டவரே கர்த்தர் நீர் எங்களுக்கு வைத்திருக்கும் ரட்சிப்பை அறிந்து கொள்ளுவதற்கு, உணர்ந்து கொள்ளுவதற்கு, அனுபவிப்பதற்கு தேவன் எங்களுக்கு கிருபை தாருங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. எஸ், ஆமென். இந்த சூழ்நிலை, இந்த ஈரோத் பள்ளத்தாக்கு சில நேரங்களில நம்முடைய வாழ்க்கையில பயத்தை கொண்டு வரலாம். இந்த ஈரோத் பள்ளத்தாக்கு சில நேரங்களில நம்முடைய வாழ்க்கையில அவிசுவாசங்களை கொண்டு வரலாம். ஆனால் ஸ்தோத்திரம், புரிந்து கொள்ளுங்கள், நம்மை நடத்தின தெய்வம் ஒருவர் இருக்கிறார். எங்கு நடத்தினவர்? எகிப்தின் அடிமைத்தனத்திலே நாம் காணப்பட்ட பொழுது, எகிப்திலே நாம் அடிமைகளாய் காணப்பட்ட பொழுது ஆண்டவர், ஆமென், தம்முடைய வலது கரத்தினாலே, தம்முடைய ஓங்கிய புயத்தினாலே நம்மை கர்த்தர் விடுவித்து நடத்தினார். அல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அதை மறந்து விட்டார்கள். ஆமென். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அதை மறந்து விட்டாங்க. கர்த்தர் 10 வாதைகளை கொடுத்து, ஆமென், அற்புதமாய், ஆச்சரியமாய் தம்முடைய ஓங்கிய புயத்தினால இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வந்தாரே என்பதை மறந்து விட்டு சொல்லுகிறார்கள், பிரேத குழிகள் எகிப்தில் இல்லையா என்று சொல்லி எங்களை இந்த வனாந்தரத்தில் சாகும்படியாய் கொண்டு வந்தீரே. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. புரிந்து கொள்ளுங்க, ஆண்டவராகிய தேவன் அவர் சிருஷ்டிகர்த்தர். ஆமென். அவர் உண்டாக்கினவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், சகலத்தையும் சிருஷ்டித்தவர், சகல சிருஷ்டிப்பின் மேல் அதிகாரம் உடையவராய் அவர் காணப்படுகிறார். ஆமென். ஆண்டவர் நம்மை சில நேரங்களிலே நடத்துவது நம்மை கைவிட்டு விட்டார் என்பது அர்த்தம் அல்ல. ஆமென். நாம் தேவனால் நடத்தப்படும் பொழுது சில இக்கட்டின் வழியாக நடத்தப்படுகிறோம் என்று சொன்னால் தேவன் நம்மை கைவிட்டு விட்டார் என்று சொல்லி அர்த்தம் அல்ல. ஆமென். நாம், ஆமென், அவருடைய பாதத்துல நின்றவர்களாக நின்று கொண்டு அவர் நமக்கு வைத்திருக்கும் ரட்சிப்பை அனுபவிக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. இந்த காலை நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில ஈரோத் பள்ளத்தாக்கு போன்ற அனுபவங்களின் வழியாக நாம் கடந்து போகலாம். ஆமென். நமக்கு முன்பதாக சமுத்திரம், நம்மை சுற்றி, ஆமென், மலைகள். இந்த பள்ளத்தாக்கில் நின்று கொண்டு ஆண்டவரே எங்களுக்கு எதிர்காலம் இல்லையோ என்று சொல்லி, எங்களுக்கு எதிர் நிலை வழி இல்லையோ என்று சொல்லி ஒருவேளை தவிக்கும் ஒரு நிலையில நம்முடைய வாழ்க்கை காணப்படலாம். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். ஆண்டவரே, நீர் நாங்கள் தண்ணீர்களை கடக்கும் பொழுது எங்களோடு இருக்கிற தெய்வம், நாங்கள் ஆறுகளை கடக்கும் பொழுது எங்கள் மேல் அவைகள் புரளுவதில்லை என்று சொல்லி எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரே. ஆண்டவரே, அந்த தெய்வீக உடன்படிக்கையை நாங்கள் பிடித்து கொண்டு, ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, நீர் செய்யும் அந்த ரட்சிப்பை பார்க்க ஆண்டவரே நாங்கள் பிடித்து கொண்டு நிலை நிற்க கர்த்தர் உதவி செய்யுங்க. தேவநாமம் மகிமைப்படுவதாக. நாம் இருக்கும் சூழ்நிலைகளை எவரும் அறிய மாட்டார்கள், எவரும் அறிய வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் சிருஷ்டி கர்த்தர் அதை அறிந்திருக்கிறார். நம்மை உண்டாக்கினவர் அதை அறிந்திருக்கிறார். நம்மை மீட்டெடுக்கும் தெய்வம் அதை அறிந்திருக்கிறார். இந்த பாதை கர்த்தர் அனுமதித்தது. இந்த பாதையில தேவன் நம்மை நடத்துகிறார் என்று சொன்னால், ஆமென், பார்வோன் கர்த்தரை தெய்வம் என்று அறிந்து கொள்ள வேண்டும். எகிப்து கர்த்தரை தெய்வம் என்று அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, அதற்கு நாம் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே எங்கள் விசுவாசம் இன்னும் பெருக, நாங்கள் ஆண்டவரே ஹல்லேலூயா உம்முடைய ரட்சிப்பை பார்க்கும்படியாக நாங்கள் நிலை நிற்க, பயத்தோடு அல்ல, பீதியோடு அல்ல, ஆண்டவரே ஹல்லேலூயா, ஆண்டவரே அவிசுவாசமான வார்த்தைகளை சொல்லி அல்ல அப்பா, ஆண்டவரே விசுவாசத்துல நாங்கள் நிலை நிற்க, ஆண்டவரே ஹெல்ப் அஸ் லார்ட். ஆண்டவருடைய சமூகத்துல நாம ஸ்தோத்திரம் அப்படி ஜெபிக்கும் பொழுது
கர்த்தர் அற்புதம் செய்ய போதுமானவர். ஆண்டவர் அற்புதம் செய்ய போதுமானார். எப்படிப்பட்ட அற்புதம் தெரியுமா? வழியே இல்லை என்று சொல்லுகிற அந்த சமுத்திரத்தை கர்த்தர் பிளந்து தம்முடைய ஜனங்களை வெட்டாந்தரையில நடக்க செய்கிற தெய்வமாய் அவர் காணப்படுகிறார். அதே தேவன் இன்றைக்கும் நம்மோடு இருக்கிறார். பிரியமானவர்களே, அதே தேவன் இன்றைக்கும் நம்மோடு இருந்து அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய போதுமானவர். ஆமென். இப்பொழுது இருக்கும் சூழ்நிலைகளின் மத்தியில நம்ம கடந்து போகிற நம்முடைய வாழ்க்கையில எவரும் நமக்கு உதவி செய்ய முடியாது. ஆனால் உதவி செய்வதற்கு சிருஷ்டிகர்த்தர் இருக்கிறார். நம்மை ஆதரிப்பதற்கு அவர் இருக்கிறார். வழி இல்லாத இடங்களில கர்த்தர் வழியை உண்டு பண்ணுகிற தெய்வம். ஹல்லேலூயா. ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோட இருப்பேன், ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை அர்ப்பணித்தவர்களாக, ஆண்டவரே இந்த வார்த்தைக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். அப்பா, எங்களுக்கு கர்த்தர் நீர் நினைவுபடுத்தின வார்த்தைகளுக்காக நன்றி. எங்களை மீட்டெடுத்தவர், எங்களை பேர் சொல்லி அழைத்தவர். ஆண்டவரே, நாங்கள் உம்முடையவர்கள் என்று சொல்லி, உமக்கு சொந்தமானவர்கள் என்று சொல்லி, ஆண்டவரே ஹல்லேலூயா, உம்முடைய உடன்படிக்கையை எங்களுக்கு உத்தரவாதமாய் கொடுத்திருக்கிறீரே அப்பா. ஹல்லேலூயா. நாங்கள் தண்ணீர்களை கடக்கும் பொழுது நீர் எங்களோடு இருக்கிற தெய்வமாக, ஆறுகளை கடக்கும் பொழுது ஓ ஹல்லேலூயா அவைகள் எங்கள் மேல் புரளுவதில்லை என்று நாங்கள் விசுவாசிக்கிறோமே. ஆண்டவரே, ஒருவேளை இந்த ஈரோட் பள்ளத்தாக்கு போல எங்கள் ஆண்டவரே நிலை காணப்படலாம். ஆண்டவரே, இந்த பள்ளத்தாக்கிலும் கர்த்தர் எங்களுக்கு என்று ஒரு வழியை ஆயத்தம் பண்ண போதுமானவர். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய முகாந்தரத்தின் படியாக கர்த்தர் எங்களை நடத்துகிறீர். ஆண்டவரே, உம்முடைய சுத்தத்தின் மையத்தில் நாங்கள் காணப்படுவதற்கு தேவன் எங்களுக்கு அனுகிரகம் செய்யுங்க. இந்த காலை நேரத்தில் எங்களோடு இணைந்திருக்கும் ஒவ்வொரு குடும்பங்களுக்காக, ஆண்டவரே ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களுக்காக, ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக, ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, பெற்றோர்களுக்காக, ஆண்டவரே தகப்பன் தாய்க்காக, ஆண்டவரே ஹல்லேலூயா குழந்தைகளுக்காக, ஆண்டவரே ஸ்தோத்திரம் வயதில் முதிர்ந்தவர்கள், ஆண்டவரே ஹல்லேலூயா சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் என்று சொல்லி ஒவ்வொருவருக்காக கரத்துல வருகிறோமே. ஆண்டவரே ஹல்லேலூயா கர்த்தர் ஒவ்வொருவரையும் நடத்துங்க அப்பா. ஆண்டவரே ஹல்லேலூயா, ஆண்டவரே கர்த்தர் நீ நடத்துங்க. நாங்கள் கடக்கும் பொழுது, நாங்கள் நடக்கும் பொழுது கர்த்தர் நீர் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துங்க அப்பா. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த கரத்துக்குள்ளாக எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய நீதியின் கரத்துக்குள்ளாக எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா, நாங்கள் நின்று கொண்டு கர்த்தர் எங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பார்க்க தேவன் எங்களுக்கு கிருபை தாருங்க. ஆண்டவரே, ஆச்சரியமான அந்த ரட்சிப்பை கர்த்தர் அனுபவிக்க உதவி செய்யுங்க. இந்த காலை நேரத்தில் எங்களோடு இணைந்த ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோமே. இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையில கர்த்தருடைய கரம் தாமே இறங்கி, ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா, நீர் தெய்வம் என்பதை நிரூபிக்கும் விதமாக ஆண்டவரே எங்கள் மூலமா எங்கள் தேசத்துல கர்த்தர் கிரியை செய்யுங்க. சமாதானத்தை பெருக உதவி செய்யுங்க ராஜா. ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மகிமை ஒருக்கே எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கரங்களை உயர்த்தி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோமாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும், ஐக்கியமும், சந்தோஷமும், சமாதானமும், பாதுகாப்பும், அரவணைப்பும் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென். இணைந்து சொல்லலாமே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். தேவநாமம் மகிமைப்படட்டும். இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.